Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு போர்ட்டபிள் ஏசி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். போர்ட்டபிள் ஏசி யாருக்கு யூஸ் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து ஸ்ப்ளிட் ஏசி மாற்றக்கான ஆப்ஷனே இல்ல அப்படிங்கறவங்களுக்கு இந்த போர்ட்டபிள் ஏசி ரொம்ப யூஸ். அது போக மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டபிள் ஏசி எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நீங்க ஹால்ல வச்சிக்கணும் அல்ல பெட்ரூம் அல்ல ஸ்டடி ரூம் எங்க வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஒரு டெக்னீஷியன் ஏசி டெக்னீஷியன் யாருடைய ஹெல்ப்புமே தேவையில்லை, நாமளே மேனுவலாக நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இது ஃபிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஏசி கழட்டி மாட்டுறதா இருந்ததுனாலும் ஒரு 3 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். நான் ஒரு ஏசி வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஸ்ப்ளிட் ஏசி அல்லது போர்ட்டபிள் ஏசி ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஏசி தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஏசியில் பவர் அதிகமாக எடுத்துக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா 110 ஒரு போர்ட்டபிள் ஏசி 110 ஸ்ப்ளிட் ஏசி அளவுக்கு கரண்ட் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் பவர் சேவ் அப்படிங்கிறது இதில் சுத்தமாக இல்லை. அடுத்து போர்ட்டபிள் ஏசியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஏசி சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணமே அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் வந்து இன் ஃபியூச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் கிடைக்கிற வரைக்கும் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் ஏசி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, போர்ட்டபிள் ஏசி தான் இந்த இடத்துல மாட்டி ஆகணும், நான் ரெண்டல் ஹோமில் இருக்கேன், வீடு ஹோல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லது எனக்கு இந்த இடத்துல போர்ட்டபிள் ஏசி மட்டும்தான் இருக்குது, வேறு அவுட்டோர் வெளியே வைக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த போர்ட்டபிள் ஏசி பெஸ்ட்டாக இருக்குமா தவிர ஏசி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளிட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கல 81% நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.